1993ல பொறந்தவங்களுக்கு பொதுவாவே ஒரு மார்க் அப்படிங்கிறது, ஒரு காயம், ஒரு தழும்புங்கிறது விசிபிளா இருக்கும். ஒண்ணு முகத்துல இருக்கும், இல்ல வெளியில விசிபிளான பார்ட்ஸான கை, கால்ல இருக்கும். பார்த்துட்டு "என்ன உன் முகத்துல? என்ன உன் கையிலன்னு?" 4 பேர் கேட்கிற அளவுக்கு ஒரு தழும்ப கண்டிப்பா வச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிகத்துல இருக்கக்கூடிய ராகு. செவ்வாயுடைய வீட்ல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலயே அடிக்கடி ஒரே இடத்துல விழுந்து விழுந்து அடிபட்டு அது ஒரு தழும்பாகிறது, தீக்காயமாகிறது, இல்ல வண்டி வாகனத்த நான் வந்து ஒரு ஸ்பீடா கொண்டு போனேன், ஒரு இடத்துல விழுந்தேன், முகத்துல எனக்கு அடிபட்டுச்சு. அந்த ஒரு ஸ்டிச்சிங் நான் போட்டிருக்கேன். அந்த மார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும். ஸ்கின் டிஸார்டர்ஸ் கண்டிப்பா வரும். அதேமாரி செவ்வாயுடைய வீட்ல ராகு இருக்கிற காரணத்தினால மருத்துவத்தால சீக்கிரம் அறியப்படாத நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நம்மள அட்டாக் பண்றதுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், சொரியாசிஸா இருக்கலாம், ஸ்கின் டிஸார்டர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவங்க ஆட்பட வேண்டிய அவசியம்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதேமாரி ரிஷபத்தில கேது இருக்கிறதுனால மருத்துவத்தால சரி செய்ய முடியாத ஒரு நோய். மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நோய். ஆனா உயிர்க்கொல்லி நோய் கிடையாது. இப்படி ஒரு நோய்க்கும் இவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ஒரு 40, 45 வயசுக்கு மேல இருக்கு. ஃபார் அ சேயிங் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம். அல்லது தைராய்டு, ஹார்மோனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் இவங்க ஆட்படக்கூடிய ஒரு அவசியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.